அனைவருக்கும் ஆரோக்கிய வணக்கம். நான் உங்க டாக்டர் காயத்ரி பிஎஸ்எம்எஸ். நம்ம சுகவலியில பல்வேறுபட்ட மருத்துவ தகவல்களை ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் டெய்லி டே டு டே லைஃப்ல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மூலிகை பொருட்கள் அதை பற்றின ஃபுல் அவேர்னஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆரோக்கிய அடுக்களை அப்படிங்கக்கூடிய அந்த சீரீஸில் நம்ம ஒவ்வொரு மூலிகையாக பார்க்க போகிறோம். அதனோட நல்லது கெட்டதை பற்றி பேச போகிறோம். அந்த வகையில் எலுமிச்சை பழத்தை மங்களகரமாக ஃபர்ஸ்ட் எடுத்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் ரெடியா? இந்த எலுமிச்சை பழத்தை பற்றி தேரையர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மந்திரிக்கு மந்திரியாய் மன்னனுக்கு மன்னன் என தந்திரிக்க மித்திரன் போல் சாருமே முந்தவரு கம்பீரமாய் சரக்கின் கண்ணியமாய் வாகடற்கு சம்பீரமாம் எலுமிச்சை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதாவது நம்ம சித்த மருத்துவத்தில் வாத பித்த கபம் 3 இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் இந்த வாதத்தை ராஜானும் பித்தத்தை மந்திரனும் கபத்தை சேனாதிபதினும் சொல்லுவாங்க. இப்போ தேரர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எலுமிச்சை பழம் இந்த வாதத்துக்கே ராஜா மாதிரி, பித்தத்துக்கே அவர் மந்திரி மாதிரி, கபத்துக்கே அவர் தோஸ்து மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலுமிச்சை பழத்தை சொல்கிறாங்க. இதில் எவ்வளோதான் ஹிடன் டீப்பர் மீனிங்ஸ் இருந்தாலும் நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த வாத பித்த கபத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய இந்த ரோல் இந்த எலுமிச்சை பழத்துக்கு இருக்குது, அவ்வளோ பவர் இந்த எலுமிச்சை பழத்துக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இது புரிஞ்சுக்கலாம். பொதுவாக வாந்தி, மயக்கம், பித்தம், தாகம்ன்ற மாதிரியான அழல், அதாவது பித்தம் ஜாஸ்தி ஆகிறதுனால வரக்கூடிய டிசீசஸ்க்கு இந்த எலுமிச்சை பழத்தை நல்லாவே யூஸ் பண்ணுவாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். தேரையர் ஒரு இடத்துல இதை கற்ப மருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கரெக்டாக விதிப்படி 6 மாதம் எடுத்தோன்னா நிறைய திரை, பிணி, மூப்பு இதெல்லாம் க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு இது 6 மாதத்துக்கு தொடர்ந்து எடுக்காதீங்க. உங்கள் பிரகிருதிக்கு அது கரெக்டான கற்பமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த கற்பத்தை எடுங்க. அதுவும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ரெகுலேஷன்லாம் அதுக்கு இருக்குது. என்னதான் முக்குற்றத்துக்கு மேலேயும் இதனுடைய ஆதிக்கம் இருக்குதுன்னு நம்ம தேரையர் சொல்லியிருந்தாலும் இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குளிர்ச்சி வீரியமாக தான் மாறும், கோல்டு பொட்டன்சியாக தான் மாறும். அதனால் அது குளிர்ச்சி தான், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஸோ வாத தேகிகளுக்கு அதை செட் ஆகலைன்னா அதை எடுக்காதீங்க. அப்புறம் இந்த லெமனில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதனால் இம்யூன் பூஸ்டிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த லெமனை அடிக்கடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்கின்னுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. உள்ளே அடிக்கடிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் க்ளோ ஆகும். ஆனால் கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அல்சர் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து எடுங்க. அதே மாதிரி நல்லா டைல்யூட் பண்ணி எடுங்க இந்த லெமன் ஜூஸ் எடுக்க போகும்போது. வெயிட் லாஸ்க்காக சிலர் வெறும் வயிற்றில் லெமன் ஜூஸ் எடுப்பாங்க, அது நல்ல விஷயந்தான். ஆனால் அசிடிட்டி இருக்கிறவங்க வெயிட் லாஸ்க்குள்ளே அதர் இதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். லெமன் ஜூஸ் தான் கட்டாயம் எடுக்கணும்னு இல்லை, அப்படி எடுக்கணும்னா சாப்பிட்டதுக்கப்புறம் எடுங்க. வெயிட் லாஸ்க்கு லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணக்கூடிய அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, எனி கைண்ட் ஆஃப் ஆசிட் கண்டென்ட் இருக்கக்கூடிய இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஃபுட் பார்ட்டிக்கிள் பிரேக் டவுன் ஆகிறது, குளுக்கோஸ் சீக்கிரமாக அப்சார்ப் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் அதுக்குள்ளே உள்ள பேசிக் மெக்கானிசம் எல்லாமே. இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் எல்லா ஆசிட் இருக்கக்கூடிய ஐட்டமும் நம்ம எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா இதுதான் காரணம். அப்படி தான் இந்த லெமன் ஜூஸும் இது டைரெக்டாக ஃபேட்டை போய் பர்ன் பண்ணாது, இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஹெச்பி லெவலில் கூட்டணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். உங்களுக்கெல்லாம் லெமன் ரொம்பவே ஒரு பூன் அப்படின்னு சொல்லலாம், அதாவது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதாவது இது அயான் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். எஸ்பெஷலி பிளான்ட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அயான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு லெமன் நீங்கள் எடுக்கலாம். இப்போ நீங்கள் பேரிச்சம்பழம், அத்திப்பழம்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அது கூட சேர்த்து அப்பப்போ லெமன் ஜூஸ் எடுக்க போகும்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உள்ள போகிற அயான் உங்கள் பாடியில் அப்சார்ப் ஆகக்கூடிய இதை இந்த லெமன் ஜூஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி எனாமல் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த லெமன் கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு டைம் வாயை கொப்பளிச்சிருங்க. ஏன்னா அது எனாமலை கொஞ்சம் எரோட் பண்ணி எடுக்கும். ஸோ பொதுவாகவே நீங்கள் அப்படி வாயை கொப்பிச்சுறது நல்லது. ஆல்ரெடி உங்களுக்கு எனாமல் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது நீங்கள் டூத்தை போய் பார்த்தீங்கன்னா அதில் வெள்ளை கலரில் தெரியும். அப்படி வெள்ளை கலரில் தெரிஞ்சு நார்மல் டீத் கலர் இவாரி கலரு, அப்படி இல்லாமல் ஒயிட் கலரில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா
அந்த எனாமல் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு அர்த்தம். அல்லது பல் கூச்சம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு எனாமல் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்க லெமன் கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைம் ரின்ஸ் பண்ணிடுங்க. அதில் ஒன்றும் பெரிய டைம் கன்சியூம் ஆக போகிறது கிடையாது. வாய் கொப்பிடிச்சு விட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும். இந்த லெமன் பற்றி நம்ம பேசின இந்த ஃபுல் வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது நீங்கள் கன்சியூம் பண்ணதில் உங்களுக்கு குட் ஆர் பேடு கமெண்ட்ஸ் இருந்தாலோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன மாதிரியான மூலிகைகள் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதை பற்றின கிளாரிட்டி உங்களுக்கு வேணும்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் பேசலாம். until then bye bye. நன்றி.